போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைனில் இளைய தலைமுறையினரின் கல்விக்கு பாதிப்பு ஏற்படாதபடி சுரங்க பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்யா தனது அண்டை நாடான உக்ரைன் நாட்டோ கூட்டமைப்பில் இணைய முடிவு செய்ததை தொடர்ந்து அதை தடுக்க அந்நாட்டின் மீது தாக்குதலை தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய இந்த போர் 4ஆம் ஆண்டை நெருங்கியுள்ள நிலையில் தொடரும் ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனின் மொத்த வாழ்க்கையும் நிலைகுலைந்து போயிருக்கிறது. போரால் உருக்குலைந்து கிடக்கும் கட்டட குவியல்களில் உக்ரைனின் எதிர்கால தலைமுறையை வளர்த்தெடுக்க வேண்டிய 2600 பள்ளிக்கூடங்களும் அடக்கம். கல்வி மைய கட்டடங்கள் நொறுங்கி கிடப்பது போல் குழந்தைகளின் எதிர்காலமும் முடங்கிவிடாமல் தடுக்க உக்ரைன் அரசு சுரங்க பள்ளிகளை நடத்தி வருகிறது. நிலத்தின் அடியில் அமைக்கப்பட்ட சின்னஞ்சிறு இடங்களில் இந்த பள்ளிக்கூடங்கள் சுருங்கி போனாலும் மாணவர்களின் கல்வி பயணம் நிற்காமல் தொடர்கிறது. மாத கணக்கில் நீடிக்கும் போரினால் பள்ளி பிராய சந்தோஷங்கள் அனைத்தையும் இழந்துள்ள குழந்தைகள் அவற்றுக்காக ஏங்குகின்றன. போர் முடியும் நாளை நோக்கி எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. ஆனாலும் யுத்த களத்தில் தங்கள் நாட்டு வீரர்கள் பாதுகாப்பாக வெற்றி பெற வேண்டும் என்பதே உக்ரைன் குழந்தைகளின் வேண்டுதல்களாக உள்ளன. குண்டுவீச்சில் பள்ளி கட்டடங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம், மின்சாரம் துண்டிப்பு, திடீரென ஒலிக்கும் எச்சரிக்கை சைரன்கள், தொடரும் ஏவுகணை வீச்சுகள் ஆகியவற்றின் நடுவே உக்ரைன் குழந்தைகள் தங்கள் கல்வியை விட்டுவிடாமல் தொடர்கின்றனர். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலம் கல்வி வழங்கப்படுகிறது. 3½ ஆண்டுகால கொடூர யுத்தம் நாடு முழுவதும் உள்ள 53 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு கல்வியை மட்டுமின்றி எதிர்காலம் குறித்த நம்பிக்கையையும் மன உறுதியையும் உளவியல் புரிதலுடன் விதைக்கும் மகத்தான பணியை உக்ரைன் சுரங்கப்பள்ளி ஆசிரியர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.